பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான 2வது மாதத்தின் 2வது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் பிரவேசித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? முதல்ல நல்லா இருக்கிற வலது கருத்தை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்ன ஒரு வாரம் ஆகுது பார்த்துவங்கெல்லாம். ஸ்தோத்திரம். அதனால ஒரு வாரத்தில் என்னென்ன நடக்குது? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆமே. ஸ்தோத்திரம். ஆமாம், சபைக்குள்ள நம்ம வந்துட்டா ஒரு குடும்பம். ஸ்தோத்திரம். விசாரிக்கணும். ஸ்தோத்திரம். சபைக்கு வந்துட்டோம் உருணும் முறிக்கணும் கிரிக்கணும் போனால் அது ஸ்தோத்திரம் சபைக்கு வர்றதுக்கான அழகே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ கையை கொடுத்தீங்கல்ல, ஸ்தோத்திரம். அவங்க ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தால் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பார்க்காதவங்களை கொஞ்சம் பார்த்து போய் எழுந்து ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு வாங்களேன். ஏன்னா முடிஞ்ச உடனே நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எனக்கு நல்லா நல்லா இருக்கிறோமா? பாருங்க பக்கத்தில். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். இது ஏன் செய்ய சொன்னேன் கவனிங்க. ஒரு மனம். ஸ்தோத்திரம். ஐக்கியம். நம்ம இப்போ வந்திருப்பது ஒரு மனப்பட ஐக்கியப்பட. ஒரு மனம் நாம் படும்போது தான் தேவ பிரசன்னம் அங்கே வருது. ஸ்தோத்திரம். ஆமே. ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தரித்திருந்து ஸ்தோத்திரம் தேவனை ஆராதித்து அப்பம் புசித்து அவர்கள் இருந்தபடியினாலே ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. ஆமே. நம்ம ஒரு மனமா இல்லாம சபையில ஆத்துமாக்கள் சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இது சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நாம் ஒரு மனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், நமக்கெல்லாம் ஒரே தகப்பன். ஆமே. அப்படிதானே? அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும். அதனால் நம்ம ஒரு மனமா இருப்போம், ஏக சிந்தையா இருப்போம். ஸ்தோத்திரம். ஒரே எண்ணம். ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் இந்த கொலப்பாக்கம் அண்ணா நகர் பகுதி ஆண்டவர் விரும்புகிறபடி ரட்சிக்கப்பட்டே ஆகணும் நம்முடைய சபையினால. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம், நம்முடைய ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. கர்த்தர் அப்பதான் ஸ்தோத்திரம் அவர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நம்முடைய சபையில் இருக்கிற பள்ளங்களை நிரப்புவார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையோடு கடந்து போக ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இப்பொழுது வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மாசத்துக்கென கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? சங்கீதம் அதுதான், அது வாயில வரணும்னு தான் சொன்னேன். சங்கீதம் 46வது அதிகாரம் போட்டுக்குதாங்க பாருங்க. எடுத்து 46வது பக்கத்துல என்ன போட்டுக்குது? அதிகாரம் போட்டுக்குதா? அப்ப சங்கீதத்தை அதிகாரன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 31வது அதிகாரம் அப்படின்லாம் வாசிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சங்கீதம்னா அது சங்கீதம்னா பாட்டு. 46வது பாட்டு. ஸ்தோத்திரம். 46வது சங்கீதம். மற்றதுக்கெல்லாம் அதிகாரம்னு போட்டிருக்கோம், இதுக்கு போட்டிருக்காது. ஸ்தோத்திரம். இது குறையா சொல்ல, நம்ம தெரியாமல் செய்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சங்கீதத்தை படிக்கும்போது சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனம். சரிங்களா? இப்போ படிங்க. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து. போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அங்கலாய்ப்போடு பேசினார். இந்த வாரம் போல எத்தனை பேர் அமர்ந்து அவரை அறிந்து கொண்டவர்களாய் இப்போ இந்த செய்தியை தொடர வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம். எனக்கு தெரியல, ஆனால் நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள முற்பட்டு கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் அதனால நிறைய வெளிப்பாடுகளை, நிறைய வசனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கினே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை இந்த மாசத்துல முடிக்க முடியாத சூழ்நிலாம் இருக்குது. ஸ்தோத்திரம். அவ்வளோ வசனம், அவ்வளோ வெளிச்சத்தை கர்த்தர் காட்டி கொண்டு இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலிருந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். கவனிங்க. எப்பவுமே ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வசனத்தை தான் பிரசங்கம் பண்றோம். ஆனா பிரசங்கத்தை கேட்கிற நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த அதிகாரத்தையாவது வீட்டில் போய் என்ன பண்ணணும்? முழுசா படிச்சு பார்க்கணும். அப்பதான் எந்த சிச்சுவேஷன்ல இந்த சங்கீதம்
பாடப்பட்டது, இந்த வசனம் எழுதப்பட்டது என்பது புரியும். அப்படி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பழைய ஏற்பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன ஒவ்வொரு வசனமும் ஆதியாகமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் பைபிள் ஆல்மோஸ்ட் பழைய ஏற்பாடு முடிச்சிட்டேன். ஸ்தோத்திரம் மல்கியாலே சொன்னான் நீ வசனம். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க என்ன பண்ணோம்? மறுபடியும் போடுற வசனத்தை செய்தியை கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைனா கூட நீங்க சொல்ற இந்த வசனத்தின் பகுதி இருக்கிற முழு அதிகாரத்தையும் படிச்சிடணும். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பண்ண, நீங்க கண்டிப்பா குறிப்பு எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். வாலிபர்களுக்கு அதுக்கு தான் டைரி வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்க வாலிப பிள்ளைகள் கண்டிப்பா அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க நோட்ஸ் எடுக்கிறாங்க. அதை என்ன பண்ண, நீங்க வீட்டில் அந்த அதிகாரம் எது சங்கீதம் 46ன்னு இன்னைக்கு படிச்சேன் இல்லைங்களா, இந்த 46வது அதிகாரத்தை கண்டிப்பா என்ன பண்ணிடணும், அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு முறையாவது பச்சிடணும். அல்ல சொல்லுங்க. அதே போல இப்ப சொல்ல போற எல்லாத்தையும் நீங்க பச்சாதான் உங்களுக்கு சரியா புரியும், விளங்கும். எங்க சொல்லப்பட்டது, எதனால் இங்க இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் என்பது நமக்கு புரியும். இப்ப நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது, அரைகுறையா புரிஞ்சுக்கிறோம், தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஏன் காரணம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் சரியானபடி என்ன பண்ணல, அந்த வசனத்தை மறுபடியும் போய் என்ன பண்ணல, ஸ்தோத்திரம் படிக்கல, அந்த அதிகாரத்தை படிக்கல, எங்க சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினாலதான் இந்த குளறுபடியெல்லாம் வருது. அதனால தயவு செய்து இன்னிலிருந்து என்ன பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, வசனத்தை நோட் பண்ணி வீட்டில் போய் தயவு செய்து இந்த வாரத்துக்குள்ள இந்த செய்தி மறுபடியும் போடுறேன், கேட்க மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வசனங்களையாவது படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு நீங்கள் அவரை எப்படியாகிலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால். அவரை அறிந்து கொள்ளாமலேயே நாம் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம், அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்துதான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல சங்கீதக்காரன் தாவீது மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆனா தாவீது தேவனை அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தார், ஈசாக்கு தேவனை அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு சொன்னேன். தீர்க்கதரிசியா இருந்தபடினாலதான் அவரை கொண்டு இந்த வார்த்தை பேசுகிறார், நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அறிந்து கொள்ளும் போதுதான் நீங்க செலுத்துகிற பலிகள் காணிக்கைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். இதை காட்டிலும், பலிகள் காணிக்கைகளை காட்டிலும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஓசியா 6:6 ஆண்டவர் சொல்றதை நம்ம வாசிச்சோம் போன வார்த்தை செய்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இப்ப நம்ம பண்ற ஜெபம்லாம் கேட்காது. ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம், நம்ம ஜமாளிக்கிற வேலையை மட்டும் விட மாட்டோம். ஸ்தோத்திரம். நான் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டார், உடனே பதில் சொல்லிட்டார்னு ஜமாளிப்போம். ஆனா வீட்டுல இருக்கிற வியாதி போவாது, வீட்டுல இருக்கிற பிரச்சனை போவாது, எதுவுமே போவாது. ஸ்தோத்திரம். ஆனா நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் கேட்டார்னு ஜமாளிப்போம். இந்த ஜமாளிக்கிற வேலை நிறைய கிறிஸ்தவன் கிட்ட, விசுவாசி கிட்ட இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. ஏன்னா நம்ம யாரை நோக்கி ஜெபிக்கிறன்றே தெரியாம ஜெபிக்கிறபடினாலே நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கறது இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய பலிகளை, ஆராதனை அவர் அங்கீகரிப்பது இல்லை என்று சொல்லி ஓசியா 6:6 சொல்லுது. வாசிங்க மறுபடியும் ஒரு முறை. ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை விரும்புறாரு சொல்லுங்களேன். என்ன அறிஞ்சிக்கப்பா, அது போதும். ஸ்தோத்திரம். அவர் அறிஞ்சிக்கிற நம்ம ஜெபம் பண்ணா, ஏசாயா 58 வாசித்தோம்ல, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவாய், அப்பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை, கூப்பாடு போட வேண்டிய அவசியமே இல்லை. அவரை தெரிஞ்சுக்கின்னு ஜெபிச்சா, தெரியாம ஜெபிச்சா நம்ம பண்ற ஜெபம் அவர் கேட்கறது இல்லை என்று சொல்லி நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, நிறைய பேர் ஜெப வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பண்ற ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் அவர் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபத்துக்கு மாத்திரம் பதில் கிடையாது, இந்த ஜீவனுக்குரிய எல்லா நன்மைகளையும், தேவ பக்திக்குரிய எல்லா நன்மைகளையும் அவரை அறிகிற அறிவினாலே தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அவரை அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கைக்குரிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம்.
நம்ம வாழ்க்கைக்குரிய எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் அவரை அறிந்து ஆராதிக்கவில்லை, அறிந்து ஜெபிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் புலம்பலோடு ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆமென். அவனுடைய வேதனை என்ன சொல்லுங்க? அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்னா அழிந்து போகிறார்கள். வியாதி வந்தோ பலவீனம் வந்தோ, ஸ்தோத்திரம், அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அவரை அறிந்து கொள்ளாமல் வாழ்வதினால்தானே என்று சொல்லி அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த கால நேரத்துல நீங்கள்லாம் பார்க்கறத பார்த்தா எங்களுக்கு தெரியாமலையா நாங்க இவ்வளவு வருஷமா ஆராதிச்சுன்னுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவர் தெரியவே இல்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஸ்தோத்திரம், எங்களுக்கு அப்ப ஆண்டவரை தெரியாதா? ஸ்தோத்திரம், உங்களை இப்ப கேட்டு எழுப்பி நின்று கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க யாரை நம்ம ஆராதிக்கிறோம், யாருக்கு இந்த ஆராதனை? ஸ்தோத்திரம், நம்ம எங்க போக போறோம், யாரை சந்திக்க போறோம், ஏதாவது நமக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம், அறிஞ்சிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையாகவே நீங்க உங்க மனசுல எனக்கு ஆண்டவரை தெரியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த வெளிப்பாடுகள் உங்களிருந்து வரணும் வெளியில. இந்த வெளிப்பாடை வச்சுதான் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எந்த வெளிப்பாடு பாருங்களேன். ஸ்தோத்திரம், 1 யோவான் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 8வது வசனமா வாசிங்க. கவனிங்க. ஸ்தோத்திரம், இப்போ நீங்க நினைச்சிருந்தீங்களா மனசுல எனக்கு ஆண்டவரை தெரியணும்? ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரியும்னா நீங்க எப்படி வெளிப்படுத்தணும் சொல்லுங்க? ஆண்டவர் அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? ஸ்தோத்திரம், அருமையான சகோதரிகாய், ஸ்தோத்திரம், அன்பே உங்களானது வெளியே வரலினா நீங்க ஆண்டவரை அறியவில்லைன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவரை அறியலன்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாருன்னா உங்களிடத்திலிருந்து தேவ அன்பு வெளிப்படவில்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம், என்னை அறிந்து கொள்ளுங்கள் ஏன் சொல்றாரு? நம்ம நடக்கிறது அன்பில இல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பா இல்ல. 7வது வசனம் அப்படியே வாசிங்க, அதுக்கு மேல 4:7. அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து தேவனை அறிந்திருக்கிறான். அன்புள்ளவன் எவனும். ஸ்தோத்திரம், அந்த 4வது அதிகாரம் ஃபுல்லாவே படிக்கணும் நீங்க வீட்டுல போயிட்டு. ஸ்தோத்திரம், அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அன்பை வெளிப்படுத்தினால் உண்மையாகவே நீங்க யாரு? ஆண்டவரை அறிந்தவர்கள் அர்த்தம். அன்பு உங்களாண்ட வெளிப்படலைன்னா நீங்க ஆண்டவரை அறியலன்னு தானே அர்த்தம். உங்களிடத்துல இருந்து அன்பு வெளிப்படுதா? அன்புனா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களிடத்துல இருந்து அன்பு வெளிப்படுதா? ஸ்தோத்திரம், அன்புனா என்னதுங்க சொல்லுங்க? அன்புனா என்னது? லவ். ஸ்தோத்திரம், லவ்னா என்னது? அன்பு, அதுவா? ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 11 எடுங்க. அன்புனா என்ன நாங்க போட்டுக்கிறார் தெளிவா. ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ல இருந்தே வாசிங்க ஃபுல்லா. ஸ்தோத்திரம், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும், என்ன ஒண்ணு விட்டீங்களா? தூதர் பாஷைகளை பேசினாலும். ஆமேன். நான் அந்நிய பாஷை பேசுறேன் சர்ச்சில் ஆராதிக்கும் போது. ஸ்தோத்திரம், தூதர் பாஷையை பேசுறேன், ஆனா அன்பு என்னிலிருந்து வெளிப்படலினா நான் 0. தத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் இருப்பேன். அடுத்த வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அடைந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் 0ன்றார். ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லை என்னது? 0. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அந்நிய பாஷை பேசுறேன் சபையில. ஸ்தோத்திரம், அதை ஆண்டவர் கேட்கல. தூதர் பாஷையை பேசுறேன், அதை கேட்கல. தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், அதை கிடைக்கல, அது கேட்கல. மலைகளை பெயரத்தக்கதாய் விசுவாசம் எனக்கு இருக்குது, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? அன்பு.
அன்பை நீ வெளிப்படுத்தணும். அன்புனா என்னங்க? அன்பு அன்புன்றீங்க, என்னதான் பாஸ்டர்? அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. அன்பு சகலத்தையும், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் அதுக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அடுத்தது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தம் என்னதுங்க? துரு 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 துருன்னு எதுவும் செய்யாது. அன்புக்கு என்ன குணம்? ஒன்னு சொன்னவனே டக்குன்னு போய் இன்னொருத்தராண்ட சொல்லாது அன்பு. அன்புக்கு என்ன பேரு? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாம இருக்காது. அன்பு தன்னையே புகழ்ந்துக்காது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. கோபப்படாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஏன்? அன்பு இல்லாதவன் தேவனை அறியவில்லை. இப்ப உங்களுக்கு உங்க மனசாட்சியை தொட்டு, எனக்கு தெரியும் பாஸ்டர்னு சொன்னீங்களே, இதுல எத்தனை பேர் பாஸ் ஆவறீங்க பாருங்க. உங்களாண்ட அன்பு வெளிப்படுதா? இப்ப சொன்னமே இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெளிப்படுதா? நீடிய சாந்தமா இருக்கிறீங்களா? கோவப்படாம இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பாயிண்ட்லாம் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த அன்பு வெளிப்பட்டால்தான் நீங்களை தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப 1 யோவான் 4:7 வாசிங்க மறுபடியும். 1 யோவான் 4:7. பத்தியா? ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவரில் ஒருவர் ஸ்தோத்திரம் அன்பா இருக்கணுங்க. ஒருவரில் ஒரு அன்பா இருக்கணும்னு அர்த்தம் சொல்லுங்க, என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறனா, ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கூடாது, கோச்சின்னு போகக்கூடாது, முறிக்குன்னு போகக்கூடாது, ஒருவருக்கு விரோதமா ஒருவர் காரியங்களை செய்யக்கூடாது. ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால்தான் நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்ற அர்த்தம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இப்ப சொல்லப்பட்ட குணாதிசயங்கள்லாம் வெளிப்படாதபடியினாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லும்படி சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை நீங்கள் அறிந்து கொண்டால், தேவனை அறிந்து கொண்டால் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளிருந்து தேவ அன்பு வெளிப்படும். ஆமென். தேவ அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? அதே 1 யோவான் 4 கடைசி வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், புரட்டன். ஆமென். நானும் அன்பு கூறுவேன்னு சர்ச்சில் பாடிட்டு, தேவ அன்பு என் உள்ளத்துல எல்லாம் அங்குதுன்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், வெளியே போய் நமக்கு பள்ளம் வெட்டினா நீ உண்மையாவே தேவனிடத்தில் அன்பு கூறுறாயா? பொய் சொல்லிங்கிறான்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், புரட்டன், பித்தலாட்டன். ஏனென்றால் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? பார்க்கறாளாண்டி உன்னோட அன்பு கூற இல்லையா? பார்க்காத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுவ? பார்க்கிற சகோதரனுக்கு என்ன பண்றியோ அதை தான் ஆண்டவருக்கும் பண்ணுவேன். ஆண்டவருக்கும் பள்ளம் தான் வெட்டின்னு இருப்ப பின்னாடி. ஸ்தோத்திரம். அல்லையா? சொல்ல மாட்டீங்களே. அப்ப அன்பு கண்டிப்பாக நம்மை ஆண்டவரை அறிந்திருக்க செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, உங்களிடத்திலிருந்து தேவ அன்பு வரணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாமும் எப்படிதான் இருக்கணும்? அன்பாதான் இருக்கணும். ஆமென். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூற வேண்டும். 2வது அதிகாரத்தில் சொல்லுவார், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேற கடன் இருக்கக்கூடாதுன்னு.
அன்பு கூறத்துல கடன் இருக்கணுமா? ஸ்தோத்திரம். நான் உன்னை கடன் குறைவா அன்பு கூர்ந்துட்டேன், நான் உன்னிடத்துல குறைவாய் அன்பு கூர்ந்துட்டேன் அப்படின்ற கடன் தவிர வேற கடன்கள் குறைகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ அன்பு நம்ம இடத்திலிருந்து வெளிப்படாதபடினாலதான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நான் தேவனை அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் நினைத்தால் இந்த சுவாபங்கள் உங்களிலிருந்து வெளிப்படாமல் இருக்கிறபடினாலே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது தவறானது என்பதை புரிந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. முயற்சி செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு அவரை அறிந்து கொள்ளுகிற வழியை காட்டுவார். ஆமென். யாருக்கு காட்டுவார்? ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:9, 28வது அதிகாரம் 9வது வசனம். நீங்க விரும்பினீங்கன்னா, யாருக்கு அவரை அறிகிற அறிவை போதிப்பார்? பால் மறந்தவர்களுக்கு மட்டும்தான். கவனிங்க, போதும் சிஸ்டர், என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப எந்தெந்த வசனம் சொல்லிக்கிறேன், எந்தெந்த அதிகாரம் நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் வீட்டில் போய் படிக்கணும். ஸ்தோத்திரம். 28வது அதிகாரம் ஏசாயா. ஸ்தோத்திரம். 1 யோவான் 4 சொல்லியிருக்கிறேன், சங்கீதம் 46 சொல்லியிருக்கிறேன். 3 அதிகாரத்தையும் படிக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். சொல்ல போறதையும் சேர்த்து படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். மறுபடியும் கெஞ்சி கேட்கிறேன், தவறா புரிஞ்சுக்காதீங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க விரும்புறவங்களா இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? யாருக்கு அவர் அவரை வெளிப்படுத்துவார், அவரை அறிகிற அறிவை உணர்த்துவார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், யாருக்காம்? பால் மறந்தவர்களுக்கு. ஸ்தோத்திரம். யாருக்கு கொடுப்பார்? பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு அறிவை அவர் போதிக்க மாட்டார். யாருக்கு அறிவை போதிப்பார்? அவர் அறிகிற அறிவை யாருக்கு வெளிப்படுத்துவார்? யாருக்கு? நமக்கு இல்ல. ஸ்தோத்திரம். வசனத்தின் படி சொல்லணும். ஸ்தோத்திரம். யாருக்காம்? ஸ்தோத்திரம். இப்ப என்ன பாருங்க, எல்லாம் குழந்தைங்க பெற்றவங்க தானே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். குழந்தைங்களுக்கு எப்படி பாலை மறக்கச்சிங்க? சொல்லுங்க. ஐயா அவங்க ஷார்ப்பாகிறாங்க சொல்றதுக்கு, அவங்க பண்ணாத வேலை, அதனால அவங்களாண்ட கேட்கல நான். ஸ்தோத்திரம். பாரு, காலேபியா சொல்றாரு. ஸ்தோத்திரம். எல்லாருமே சொல்றதுக்கு உற்சாகமாகறாங்க. ஆனா நான் எதிர்பார்க்கறது, நீங்க செஞ்சவங்களான கேட்க முடியும். பால் மறக்க செய்வதற்கு நாம் என்ன செஞ்சோம்? ஸ்தோத்திரம். சாப்பாடு விட்டுவோம், அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. இதுல வெக்கப்படுறது நாங்க இருக்குதே. அடுத்த வார்த்தை என்ன அசிங்கமாகுது பைபிள்ல, நான் அதுக்கு படிக்க வேணான்ட்டேன். பாருங்க அந்த வசனத்தை, அதெல்லாம் படிச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது அசிங்கமே இல்லை, ஜென்ரலா நடக்கிறது தானே. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்னதா இருக்கும்போது வேப்பிலை அரைச்சி போட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். வேப்பிலை இருக்குதுல்ல, அரைச்சி தடவி விட்டுருவாங்க. இது போய் பால் குடிக்க போனா கசக்குதுன்ட்டு அதோட என்ன பண்ணாது, அந்த சைடே போகாது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சின்ன வயசுல எனக்கு ஸ்தோத்திரம், ஆனா எனக்கு அது பண்ணவே முடியல. நான் ஒரு 4-5 வயசு வரலும் எங்க அம்மா பெருக்கினே போகும்போதெல்லாம் பால் குடிச்சுன்னு போய்க்கிறலாம் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல. ஸ்தோத்திரம். நான் 10வது ஆளு, ரொம்ப செல்லம். ஸ்தோத்திரம். நீங்க எப்படி பால் மறக்க வச்சீங்க? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கன்னா அப்படியே முழிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நீங்க மறக்க வச்சீங்களா நான் தெரியல. நளினி சிஸ்டர் மாத்திரம் சொன்னாங்க சோறு ஊட்டின்னு. ஸ்தோத்திரம். நான் சிம்பிளா சொல்றேன், தாய் பாலிலிருந்து அந்த குழந்தை மறக்க செய்ய வேண்டுமானால் தாயை விட்டு பிள்ளையை பிரிச்சிடணும். ஆமென். தாயை விட்டு பிள்ளைய பிரிச்சிடணும். இந்த தென் தேசங்கள்லாம் அப்படிதான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். பாட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. பால் மறக்க செய்யணும்னா அம்மாவையும் குழந்தையும் பிரிச்சிடுவாங்க. ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அறிவை போதிக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? பால் மறக்கணும்ன்றார். ஸ்தோத்திரம். பால் மறந்தவர்களுக்கு தான் என்னுடைய அறிவை அவர்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கு பால் என்பது உலக இன்பங்கள், உலக வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த காரியங்களிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டாதான் உங்களுக்கு அவர் அறிவை போதிப்பார். ஆமென். உலகம் உங்களோடு ஒட்டி கொண்டிருந்தால் உங்களுக்கு அவர் அறிவை போதிக்க முடியாது. அப்படி போதிச்சாலும் அது உங்களுக்கு பலன் தராது. ஆமென். உலகம் உங்களுக்குள் இருக்கும் வரை, மாம்சம் என்று சொல்லுகிற மாம்சம் உங்களுக்குள் இருக்கும் வரை
ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் பிரயோஜனப்படவே படாது. அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உலகத்தை விட்டு நீங்க பிரிந்து ஸ்தோத்திரம் வந்துடணும். உலகத்தினுடைய எந்த காரியமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செஞ்சு 55,000 பேரை ஸ்தோத்திரம் ஒரு ஏரியால சேர்த்துட்டாரு. அந்த ஏரியாவுக்கு பேரு கொரிந்து பட்டணம். விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம், விபச்சாரம் நிறைந்த பட்டணம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போய் ஊழியம் செய்து அவருடைய ஊழியத்தினாலே 55,000 விசுவாசிகளை சேர்க்கிறார். அவர் ஒரு அப்போஸ்தலன். சுவிசேஷ வேலையும் செய்வார், மேய்ப்பர் வேலையும் செய்வார், போதகர் வேலையும் செய்வார், தீர்க்க தரிசன ஊழியம் செய்வார். அதெல்லாம் செஞ்சுட்டு 55,000 விசுவாசிகளை சேர்த்த பிற்பாடு வேற பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். அங்க ஸ்தோத்திரம் அப்போல்லோ என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரரை அப்பாயின்மெண்ட் போயிட்டாரு. பாஸ்ட் வேணும்ல சர்ச்சுக்கு, அதனால அவர் வேற ஊருக்கு போயிட்டாரு. அப்போல்லோவா அங்க போட்டு போறாரு. போட்டுட்டு போயிட்டு எப்படி இருக்கிறாங்க ஜனங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும்ல. ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த 55,000 விசுவாசிகள் எல்லாம் கண்மணிகள். ஸ்தோத்திரம். அதனால அவங்களுக்கு எழுதின லெட்டர் தான் அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். ஸ்தோத்திரம். கடிதம் மூலமாக. ஸ்தோத்திரம். கடிதம் மூலமாக நிறைய விசாரிக்க முடியாது, நிறைய வசனங்களை சொல்ல முடியாது. ஆனா நிறைய காரியங்களை, சபைக்கு தேவையான காரியங்களை இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல எழுதியிருப்பார். வீட்டுல நீங்க போய் ஃபுல்லா படிக்கணும். ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம் முக்கியமா ஒரு காரியத்தை அந்த சபையில கண்டுபிடித்து கேள்விப்பட்டு அந்த சபைக்கு எழுதின 3வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படியாய் எழுதுகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை என்று எண்ணியும் பேச வேண்டியதாயிற்று. மாம்சத்துக்குரியவர்கள் நீங்க யாரு இல்ல, ஆவிக்குரியவர்கள் இல்ல, தேவனை அறிந்தவர்கள் இல்ல, மாம்சத்துக்குரியவர்களா தான் இருக்கிறீங்க. யாருடைய சபையில? பிரதான அப்போஸ்தலன் என்று பேர் எடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சபையிலேயே எந்த கேஸ் இருக்குது? எந்த கேஸ் இருக்குது? தேவனை அறியாத கேஸ் இருக்குது, மாம்சத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற கேஸ் இருக்குதுன்னு எழுதுறாரு லெட்டர். ஸ்தோத்திரம். எப்படி எழுதுறாரு? மாம்சத்துக்குரியவர்களுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு வெளிப்படாது. புரியுது அவங்களுக்கு? ஸ்தோத்திரம். அவங்க விசுவாசிக்கு தான் எழுதுறாரு. நீங்க யாரு? இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாறவில்லை. ஸ்தோத்திரம். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே நீங்க யாரா? ஸ்தோத்திரம். இதுதான் எக்ஸாம்பிள். மாம்சத்துக்குரியவர்கள் தான் இதெல்லாம் இருக்கும். என்ன இருக்கும்? பொறாமை இருக்கும், அப்புறம் வாக்குவாதம் இருக்கும், அப்புறம் பேதங்கள்லாம் இருக்கும். ஸ்தோத்திரம். இது மாத்திரம் கிடையாது மாம்சம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல பாருங்க, எல்லாம் கல்லு 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 கல்லுன்னு வரும். ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரிய காரியங்கள். ஸ்தோத்திரம். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 19ல இருந்து வாசிங்க. 21 வாசித்துருங்க. எல்லாத்தையும் படிச்சா கொஞ்சம் டைம் ஆகும். பொறாமை கல், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே மேல விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். கல்லுனது மார்க்க பேதனா ஒண்ணு, பேதங்கள்னா புளூரல். ஸ்தோத்திரம். மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஆமென். இங்க எல்லாமே எப்படி தாங்குது? கல்லு கல்லுன்னு தாங்குது. ஸ்தோத்திரம். ரொம்ப இருக்குதுன்றாரு. ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரிய காரியங்கள் ரொம்ப இருக்குது. இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் உங்களிலே ஒட்டி கொண்டிருந்தால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவை பெற முடியாது. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமா. அந்த 1 கொரிந்தியர் 3:4 வாசிங்களேன். 3:4. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்றும். ஆமென்.
ஸ்தோத்திரம். சொல்லுகிறபடினாலே ஸ்தோத்திரம், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்பதை தெளிவாய் சொல்லுகிறீர்கள். கவனிங்க, ஸ்தோத்திரம். பவுல் யாருங்க? அவர் ஒரு ஊழியக்காரரு. அப்போல்ல யாரு? அவர் ஒரு ஊழியக்காரரு. ஸ்தோத்திரம். பவுல் ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு மேல ஒரு குரூப், பவுல் தான் எங்களுக்கு பாஸ்டர். அப்போல்ல இப்ப ஊழியம் செஞ்சுக்கிறாரு, அவரு கூட ஒரு குரூப், அப்போல்ல தான் எங்களுக்கு பாஸ்டர். ஆமென். இது உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க கன்ஃபார்மா என்ன பண்றீங்க? மாம்சத்தின்படி தான் நடக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். பவுல் யார்? அப்போல்லோ யார்? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டான், அப்போல்லோவா உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டான். கீழே இருக்குது, நீங்க படிக்க முடியாது, நான் சொல்லிடுறேன். எங்களை ஏன் பாக்குறீங்க? ஸ்தோத்திரம். பவுலை ஏன் பாக்குற? அப்போல்லோ ஏன் பாக்குற? யார பார்க்கணும்? ஏசப்பாரியா. ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் ஊழியம் செய்ய வந்த ஊழியக்காரர்கள். ஏன்னு ஏன் வாழை பிடிச்சி நான் துரியிற? ஸ்தோத்திரம். எனக்கு காலங்களுடைய கரத்தில் இருக்குது. நீங்க வாசித்த சங்கீத பகுதி, எதுவரெல்லாம் காலமோ அதுவரை நான் ஊழியம் செய்ய போறேன், போறேன். ஸ்தோத்திரம். என்னையே பிடிச்சின்னு சுத்துங்கன்னு நான் சொல்ல. ஸ்தோத்திரம். என்ன பார்க்காதீங்க, என் வார்த்தையை பாருங்க. யார் பேசுறது, யாரை நான் அறிவிக்கிறேன் என்பதை பாருங்க. அவரை பிடிங்க, அவரோடு சேருங்க, அவரை அறிஞ்சிக்கங்கன்னு தான் சொல்றோம். அதனால ஸ்தோத்திரம், அப்போல தான் எங்களுக்கு பாஸ்டரா வேணும், பவுல் தான் எங்களுக்கு மறுபடியும் பாஸ்டரா வேணும்னு சொல்லியிருந்தா நீங்க கண்டிப்பாக ஸ்தோத்திரம் கவனிக்கிறீங்களா? மாம்சத்துக்குரியவர்கள் என்று ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துகிறீர்கள். அப்படி வெளிப்படுத்துகிறவர்களுக்கு அவர் அறிவை போதிப்பது கஷ்டம். அப்ப என்ன பண்ண? நீங்க இம்மீடியட்டா பாலை மறக்கணும், உலகத்தை வெறுக்கணும், சிலுவைய எடுக்கணும். மாம்சம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த வசனம் கலாத்தியர் 5:22 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள வெளிப்பட்டால் இப்படி செய்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:22. வாசிங்க. இல்ல 22லயே 21லயே பினிஷிங் வாசிங்க. அதான் நம்ம இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் சொல்றேன். ஸ்தோத்திரம். முன்னே எப்ப சொன்னேன்? நான் ஊழியம் செய்யும் போது சொன்னம்பா, இதெல்லாம் இருந்தா நீ என்ன பண்ண முடியாது? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. தேவனை அறிந்து கொள்ளாமல் அவர் வாழுகிற இடத்துக்கு நம்மளால போக முடியாது, யாருன்னே தெரியாம. தேவனை அறிந்து கொள்ளாம நம்ம எப்படிங்க அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படிங்க போக முடியும்? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போகணுன்ற அந்த முனைப்பு எனக்கு வேண்டுமானால், ஸ்தோத்திரம், என்னுடைய ஜபங்களுக்கு பதில் வேண்டும் என்ற முனைப்பு வேண்டுமானால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாரும் பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் எல்லாம் தேவனை அறிந்திருந்தார்கள். ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தாரா? ஸ்தோத்திரம். அவர் எங்க போகணும் சொன்ன இடம் கூட சொல்லல, போனார். தேவனை அறிந்திருந்தால் என்ன வெளிப்படும்? அன்பு. ஸ்தோத்திரம். லோத்தின் மந்த மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மந்த மேய்ப்பருக்கும் சண்டை வந்துச்சு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சண்டை போட்டாரா? வாக்குவாதம் பண்ணாரா? ஸ்தோத்திரம். அவர் தேவனை அறிந்திருந்தபடினாலே போய் என்ன பண்றாரு? அன்பா பேசுறாரு, சமாதானம் படுத்துறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். ஈசாக்கு தேவனை அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். கேராரூர்ல குடியிருக்கும் போது போய் அங்க துறவை வெட்டுகிறான். உடனே அங்க இருக்கிறவங்க வந்து சண்டை, இது எங்க துறவுன்னு. உடனே எதுவுமே பேசுறானா? சண்டை போட்டானா? நான் கஷ்டப்பட்டு வெட்டினேன்னு சொன்னானா? வாயை மூடின்னு அடுத்த இடம் அங்கேயும் போய் தோன்றான், அங்க வாக்குவாதம், சண்டைக்கு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். பேசவே இல்லைங்க. அதனாலதான் அவங்க வந்து அவனை பார்த்து சொல்றாங்க, 26வது அதிகாரம் 40வது வசனம் நினைக்கிறேன், மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ தேவனை அறிந்திருக்கிறாய் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். வாக்குவாதம், ஏசேக்கு சித்தனா சண்டை போடாதவனாய் அன்பை வெளிப்படுத்தினான். இயேசுவை அடித்தார்கள், கிழித்தார்கள், துப்பினார்கள். ஸ்தோத்திரம். கண்ணை கட்டிட்டு உன்னை கொட்டினது யாரு? நாங்க ஏதாவது சொன்னாரா?
ஏதாவது சொன்னாரா? அன்பை வெளிப்படுத்தி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னை கொலை செய்ததற்காக இவர்கள் நரகம் போயிடக்கூடாது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டினவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. தன்னை அடித்தவனுக்காக ஜெபம் பண்ணவர். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அடிச்சா உடனே திருப்பி வச்சா எப்படி? அப்ப அன்பு வெளிப்படுதா? பழைய ஏற்பாட்டு கால எல்லாரும் தேவனை அறிந்திருந்தார்களுங்க. ஸ்தோத்திரம். தாவீது தேவனை நன்றாய் அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். சவுல் பயங்கர எதிரி தாவீதுக்கு. ஆனா தாவீது ஒரு தப்பும் பண்ணல. கோலியாத்தை கொன்னது தப்பா? ஸ்தோத்திரம். அவன் தேவனை அறிந்து அபிஷேகம் பெற்றவனா இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். என்கேதி வனாந்திரத்துல தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான். இவன் தெல்லு பூச்சி தேர்றது போல தேடின்னு போறான். 3000 பேரை கூட்டிக்கின்னு. 3001 சவுல் பிளஸ் 3000. என்கேதி கெபியில ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். எங்கன்னு தெரியல. தாவீதை தேடுறான். கவனிங்க. ஸ்தோத்திரம். தாவீதை தேடினா காணும். அதுக்குள்ள சவுலுக்கு ஆண்டவர் கொஞ்சம் வயிற்ற கலக்கி விட்டாரு. ஸ்தோத்திரம். இப்ப வயிறு கலக்கிச்சுன்னு சொல்லி மலை ஜலாதிக்கு அந்த கெபிக்குள்ள போறான். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். அப்புறம் வீட்டுல போய் வாசித்துங்க, நோட் பண்ணீங்க. ஸ்தோத்திரம். அங்க போய் அவர் மலை ஜலாதி போறாரு பாருங்க. இடையில ஒரு கல் இருக்குது. அண்ணாண்ட தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார். இவர் அங்கதான் போய்க்கிறாரு. தாவீத ஆண்டவர் அவனுக்கு காட்டல. ஆனா சவுல் அங்க வந்ததை தாவீது காட்டிட்டாரு. தாவீது ஒண்ணுமே பண்ணல. ஸ்தோத்திரம். நைஸா கொஞ்சம் அப்படி எட்டி அவன் ஷால்வே கொஞ்சம் கட் பண்ணிக்கினான். அவன் போட்டிருந்தால ஷால், அதை கொஞ்சம் கட் பண்ணினான். இப்ப அவர் முடிச்சுட்டு வந்துட்டார். வெளியில வந்து அவர் போய் நிற்கிறாரு. இப்ப தாவீது வெளியில இருந்து கெபில இருந்து வெளியில வந்து ஸ்தோத்திரம் இந்த சவுலாண்ட பேச போறாரு. ஆனா வசனம் சொல்லுது, அந்த சால்வையை கட் பண்ணாம பாருங்க. ஸ்தோத்திரம். அது அவன் மனசுக்கு ஒத்துக்கலையாங்க. வசனத்தை படிங்களா? பாருங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தான் சொந்த சகோதரன் தன்னை கொலை செய்யறதுக்கு தேடிக்கொண்டிருக்கிற சகோதரனுடைய சால்வையை வெட்டினதுக்கு அவனுக்கு மனசு பொறுக்கலங்க. ஏன்னா அவன் தேவனை அறிந்தவன். நம்ம அநியாயமா துரோகமா நம்ம சகோதரனுக்கு விரோதமா பண்ணிட்டு எப்படி மனசாட்சியோட வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிறேன்னு தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் தேவனை ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? தேவனை அறிந்தவர்களுக்கு ஒத்துக்காதுங்க. ஸ்தோத்திரம். விரோதமா செஞ்சா ஒத்துக்காது. தாவீது தேவனை அறிந்திருந்தான். இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? பிசாசுகளும் தேவனை அறிஞ்சுக்கிட்டான். ஸ்தோத்திரம். வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம். ஸ்தோத்திரம். யாக்கோபின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் யாக்கோபு ஸ்தோத்திரம் சொல்லும் போது அழகா சொல்லுவார். தேவன் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். இந்த விசுவாசம் யாருக்கு இருக்குது? தேவன் ஒருவர் உண்டு என்று அப்படி செய்கிறது நல்லதுதான். ரெஃபரன்ஸ் சொல்லுமா மற்றவங்களுக்கு? யாக்கோபு 2:19 எல்லாரும் எடுங்களேன். ஸ்தோத்திரம். பிசாசு விட தெரிஞ்சுக்குதுன்றாரு வசனம். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். வாசி வைப்போம். அது இல்லை, மொத்தமா வாசி. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. விசுவாசித்து என்ன பண்றாதுங்க? விசுவாசித்து, நமக்கு விசுவாசம் இருக்குது, தேவன் தெரியலாம் சொல்றோம். ஆனா ஒரு தேவ பயமும் இருக்குதா? ஸ்தோத்திரம். இருக்குதா? தேவ பயம் இருக்குதா? ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 7:30 மணி சர்வீஸ்னா 7:15 வருகிறார். தேவ பயம் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்துங்க. பிசாசே தேவனுக்கு பயந்து நடுங்குதுங்க. ஸ்தோத்திரம். ஆனா நாம் தேவனை அறியாது இருக்கிறபடினாலே நமக்குள்ள அந்த தேவ பயம் இல்லை. ஸ்தோத்திரம். தேவனை அறியாம இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அதனால இந்த நாட்களிலே தேவனை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முற்படுங்கள், வாஞ்சையாயிருங்கள். தேவனை நான் அறிந்து கொள்ளணுமே, ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கணுமே. தெரியாம அறியாம எப்படிங்க நான் பழக முடியும், பேச முடியும்? உங்களுக்கு தெரியாத அறிமுகமாகாத ஒரு இடத்துல போய் பேச முடியுமா? பேச முடியுமா? பழக முடியுமா? ஸ்தோத்திரம். அப்ப எப்படி பண்ணிக்கிறீங்க? எவ்வளவு நாள் யாராண்ட பழகினுக்கிறீங்க?
ஆண்டவரே அன்பு கூறுறோன்னு சொல்றீங்க, அவர் யாருன்னே தெரியல. யார் இடத்துல நீங்க அப்ப அன்பு கூறுறீங்க? எப்படி பழகுவீங்க? அதனால இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், நீங்கள் அதிகமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், வாஞ்சையாருங்க. ஸ்தோத்திரம், நான் இன்னும் கத்துக்கணும், இன்னும் ஆண்டவர் அறியணும். எல்லாரும் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம், பிசாசும் அறிந்திருக்கிறது. ஆனா வெட்கம், வேதனை, தேவனுடைய பிள்ளை என்று தேவனை வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற நான் அறியாமல் இருப்பதுதான் அப்படின்றத ஸ்தோத்திரம் சிந்தையில வைத்து ஒரு முனைப்பு காணப்படணும். ஸ்தோத்திரம், அதிகமா ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அதிகமா ஸ்தோத்திரம் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற சிந்தையோடு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன பண்ணணும்? அதிகமா அறிந்து கொள்ளணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் அறிஞ்சுக்கின்னு இருந்தா ஏன் சொல்ல போறாரு? நம்ம தெரிஞ்சுக்கின்னு இருந்தா கண்டிப்பா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நாம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம யாரும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியல. ஸ்தோத்திரம், அறியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால இதோட தொடர்ச்சி தான் வெள்ளிக்கிழமையில பேசப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதனால தொடர்ந்து நீங்க அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் முனைப்புடன் வெள்ளிக்கிழமை ஜெபத்துல பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய தொடர்ச்சியை 4வது வாரம் செய்தியாக உங்களுக்கு கொடுப்பேன். வருகிற வாரம் வேறொரு செய்தியாளர் வருகிறபடினாலே இந்த ஞாபகம் வச்சுங்க. இந்த வசனத்துல திரும்ப படிங்க. ஸ்தோத்திரம், 2 வார செய்தியை நம்ம குரூப்ல இருக்குது, மறுபடியும் கேளுங்க. தேவனை அறிந்து கொள்ளும் போதுதான் இவ்வுலகத்துக்குரிய ஜீவனத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். தேவனை அறிந்து கொண்டால்தான் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். தேவனை அறிந்து கொண்டால்தான் உங்க பள்ளத்தாக்கு நிரம்பும், இல்லைன்னா நிரம்பாது. ஸ்தோத்திரம். அதனால அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும்படியாக, அறிந்து கொள்வதற்கு ஒரு உத்வேகம் காட்டும்படியாக பைபிளை மூடிட்டு நாம் எழுந்திருப்போம். ஆண்டவரே, உம்மை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே, எல்லாமே ஒரு நாள்ல போயிடுங்க. வானம் மடமடவென்று சுருட்டப்படும் பாய் போல சுருட்டுவாராம். பூமி கடகடகென்று வெந்து எரிந்து அழிஞ்சு போயிடுமா. ஒன்றும் நிலையானது இல்லை, ஒன்றும் நிலையானது இல்லை. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்லை. அவர் ஒருவரே நிரந்தரம். அவரோட கூட தான் யுகாயுகமாய் வாழப்போகிறோம். ஆனால் அவரை பற்றி அறிவில்லாமலேயே சங்காரமாய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் வேதனைப்படுவாரா? வேதனைப்பட மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை சிருஷ்டித்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னறிந்தவர், தாயின் கருவியில் உங்களை முன் குறித்தவர், பத்திரமாய் தாயின் வயிற்றிலே எந்தவித அவயங்களும் கெடாமல் பாதுகாத்து பத்திரமாய் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட பண்ணி அதிலிருந்து வளர்த்து இத்தனை நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தர். அவரை அறியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இந்த ஓட்டத்தை முடித்தால் எவ்வளவு வேதனைக்குரிய காரியமாய் அவருக்கு இருக்கும். இவ்வளவு நாள் ஆச்சு, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா தெரியலன்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். எங்கேயாவது சென்டருக்கு போறீங்க, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா தெரியாதுன்னா ஸ்தோத்திரம், அம்மா பேரு கொச்சையாகும், அசிங்கமான பேர் தான் வரும். ஸ்தோத்திரம். நாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எத்தனை பேர் இந்த உலகத்தை நம்பி மாம்ச சிந்தைக்குள்ள மாட்டிக்கின்னு எத்தனை பேர் அந்த கல்லக்கிறீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். பொறாமைகள், சண்டைகள், வெறிகள், மார்க்க பேதங்கள், ஸ்தோத்திரம், பிரிவினைகள், இதெல்லாம் இருக்குதா? ஸ்தோத்திரம். கொரிந்து சபையில இருந்துச்சு, இங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பவுலால் ஊழியம் செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட சபையிலேயே இருந்துச்சா? மார்க்க பேதங்கள் இருந்துச்சா? பொறாமைகள் இருந்துச்சா? பெருவினைகள் இருந்துச்சா? இதெல்லாம் நம்ம சபையில இருக்குமா? இருக்காதா? இருக்குதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்குதா? நீங்க அதை வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் அறிவை போதிக்க மாட்டார், வெளிப்படுத்த மாட்டார். தயவு செய்து கம் அவுட் இன் தி வேர்ல்ட், உலகத்திலிருந்து வெளியே வாருங்கள். மாம்சம் உங்களுக்குள்ள ஒட்டி கொண்டிருக்க கூடாது. நிறைய பேரை நான் ஆவியில பாக்குறேன், உங்களுக்குள்ள மாம்சம் இருக்குது, இன்னும் பேரே சொல்ல முடியும் என்னால. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல தருணம். நாளைக்கு என்பதே இல்லை. ஸ்தோத்திரம். நாளைக்கு என்பதே இல்லை. ஒப்புக்கொடு.
ஸ்தோத்திரம். உள்ள இருக்கிறதுலாம் வெளியே வெளியே அனுப்பு. ஆண்டவருடைய நாமத்துல சொல்லு, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுலாம் வெளியே போட்டோம், இந்த மாம்சம் எனக்குள்ள இருக்குது சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. பேர் சொல்லிட்டா சீமா போயிடும் அப்புறம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள மாம்சம் இருந்தால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. தேவனை அறியவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் சங்காரமாவீர்கள், அழிந்து போவீர்கள், பாதாளத்துக்கு போயிடுவீங்க. எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்புறீங்க? என்னோட கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா. சொல்லுங்க, உம் அன்பொன்றே போதுமையா. உலகத்தோடு நீங்க ஒட்டி கொண்டிருந்தால், உலகத்தின் காரியங்கள் ஒட்டி கொண்டிருந்தால், உலகம் அழியும் போது நீங்களும் அழிவீங்க. உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்தால் தேவனை அறிந்து கொண்டு அவரோடு யுகாயுகமாய் வாழ்வீங்க. எத்தனை பேருக்கு இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க அல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யும்படி ஒரு தீவுக்கு போறார். கவனிங்க, அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. அந்த தீவுல இயேசுவை பத்தி அறிவிக்கிறார். அந்த தீவின் ஜனங்கள் இதை ஸ்தோத்திரம் விகற்பமாய் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் காரியங்கள் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அந்த ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் ராஜா ஆள் அனுப்பி 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். கவனிங்க, 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கட்டப்பட்ட நிலைமையில ஸ்தோத்திரம். அப்ப பார்த்து அவங்க சொல்றாங்க, நீங்க இயேசுன்னு சொல்லக்கூடாது, நீ முதல்ல இயேசுன்னு வாயில சொல்லக்கூடாது, இயேசுவை மறுதலித்து விட்டால் உங்க 4 பேரையும் உயிரோடு விடுவேன், இல்லைன்னா அம்படிச்சு கொன்றுவன்றான். ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது, முதல்ல நீ இயேசுவை நான் விசுவாசிக்கல, இயேசு தெய்வம் இல்லைன்னு வாயில நீ அறிக்கையிடுன்னு சொல்றான். ஸ்தோத்திரம். அவங்க சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு அம்பு வந்து ஒரு குழந்தையின் நெஞ்சை துளைத்து துடித்து செத்து போச்சு. இப்போ அது சொல்லு. ஸ்தோத்திரம். மற்ற 3 பேரையும் விட்டுறேன், இயேசு இல்லை, இயேசுவின் அன்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுன்னு சொல்றான். அவர் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்த அம்பு அடுத்த குழந்தை நெஞ்சில் பாய்ந்து துடி துடித்து அந்த குழந்தை கீழே சாய்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப கேட்கறான், மீது 2 பேர் நீங்களாவது உயிர் பயிற்சிங்க, உங்க பிள்ளைகளை விட்டுருங்க, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். இயேசு இல்லை, இயேசு வேணாம், இயேசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுதலித்தால் உங்க 2 பேரையாவது உயிரோடு விடுவேன் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கும் போதே அவர் வாயை திறக்கல. உடனே அடுத்த அம்பு அவங்க மனைவி மேல பாய்ந்து அவளும் மடிந்து போனாள். இப்ப கடைசி இருப்பது நீதான். இயேசுவை மறுதலிக்கவில்லை என்றால் ஸ்தோத்திரம் உன்னையும் நாங்க கொன்றுவோம். ஸ்தோத்திரம். உன்னை உயிரோடு விடமாட்டோம் என்று சொன்னபோது அவர் பாடின பாட்டு தான், உலகமே எனக்கு பின்னால், சிலுவையே எனக்கு முன்னால். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான் என்று சொல்லி அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே அம்பு அவர் இருதயத்தில் பாய்ந்தது, அவர் மரித்து போனார். என கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சை தேவன் மேல வரும். ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் நேர தேவதூதர்களாய் கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லி அந்த சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உலகத்தை நீங்கள் சார்ந்து கொண்டிருந்தால் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. உலகத்தை நீங்கள் விட்டால்தான் ஸ்தோத்திரம், உலகத்தை நீங்கள் விட்டால்தான் ஸ்தோத்திரம், உலகத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் விட்டால்தான் ஆண்டவரை அறிகிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார், நீங்கள் பரலோக ராஜ்யத்துல வாழ்கிற பாக்கியத்தையும் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதனால முயற்சி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம், விடுறது ரொம்ப கஷ்டம், சாதாரண காரியம் இல்லை. அது நம்மளோட பின்னி பிணைந்து குழந்தையிலேருந்தே இருக்குது.
அவ்வளவு சீக்கிரம் விடவே முடியாது. அதை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அடுத்த வாரம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, லெந்து காலங்கள். ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களுக்குள்ள என்னெல்லாம் மாம்சம் இருக்கிறது என்பதை ஃபாஸ்டிங் போட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. 48 நாள் ப்ரோக்ராம் அடுத்த வாரம் 18ஆம் தேதியிலேருந்து நம்ம சபையில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஒரு வேலையை 2 வேலையை 3 வேலையை ஃபாஸ்டிங் போட்டாதான் இதெல்லாம் ஒழிக்க முடியும். சும்மாலாம் ஒழிச்சிட முடியாது. ஸ்தோத்திரம். சும்மாலாம் ஒழிச்சிட முடியாது. அதனால நீங்க அதற்காக ஆயத்தப்படுங்கள். அதற்காக 18ஆம் தேதி வரலாம் வெயிட் பண்ணாம இன்னிலிருந்தே வீட்டில் போய் செக் பண்ணி எதெல்லாம் மாம்சம் உங்களுக்குள் இருக்கிறது, மாம்சம் எதெல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவைகளை இனங்கண்டு சிலுவையில் அறைந்து வெளியேற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபியான இந்த நாளிலே இவ்வளவு நேரம் எங்களோடு பேசின உம்முடைய வசன வெளிச்சத்துக்காக நன்றி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு தேவையான சத்தியங்களை கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யார் என்பதை உணர்ந்து, நாங்கள் யாரோடு இணைய வேண்டும் என்பதை உணர்ந்து கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தை கேட்ட நாங்கள் அதை அப்படியே விட்டுறாதபடிக்கு தொடர்ந்து போய் அந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் படிக்க, உற்று பார்த்து நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் 100 மடங்கு அல்ல, 150 மடங்கு அல்ல, 1000 மடங்கு, கோடி மடங்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஓட்டம் முடியுமானால் அந்த அருமையான ஊழியக்காரர் போல அப்பா மடியில நான் கண்ணை திறப்பேன் என்ற நம்பிக்கையில இந்த ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்துல எங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தை உங்களோடு இடைப்பட்டிருக்குமானால் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை